கிறிஸ்மஸ் எப்படி உருவானது? ஒரு காலம். உலகம் இன்று போல் இல்லை. அப்போது மனிதர்கள் அதிகாரம், பயம், அடக்குமுறை இவைகளுக்குள் வாழ்ந்த காலம். மக்களுக்கு நம்பிக்கை குறைந்திருந்தது. அமைதி ஒரு கனவாக இருந்தது. அந்த காலத்தில் பலர் வானத்தை பார்த்து கேட்டார்கள், இந்த இருளுக்கு ஒரு முடிவு வருமா? அந்த இரவு ஒரு சாதாரண இரவு போலதான் தொடங்கியது. ஆனால் அது சாதாரண இரவு இல்லை. ஒரு சிறிய ஊர், ஒரு எளிய குடிசை. அரண்மனை இல்லை, பெரும் செல்வம் இல்லை. அந்த குடிசையில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அரசன் இல்லை, ஆனால் வரலாற்றை மாற்றப் போகிறவன். அந்த குழந்தை யார்? அந்த குழந்தைதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு ஒரு செய்தியாக பரவவில்லை, ஒரு உணர்வாக பரவியது. ஏனெனில் அவர் பிறந்தது அதிகாரத்திற்காக அல்ல, அன்பிற்காக. அவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் பெரிய அரசர்களை சந்திக்கவில்லை. அவர் போன இடம் ஏழைகளின் வீடு, நோயாளிகளின் அருகில், துன்பத்தில் இருப்பவர்களின் பக்கம். அவர் சொன்ன ஒரே விஷயம், ஒருவரை ஒருவர் நேசி. அவர் சொல்லவில்லை, பணம் தேடு, அதிகாரம் பிடி. அவர் சொன்னது, மன்னி, கருணையுடன் இரு, மனிதனாக இரு. கிறிஸ்மஸ் என்பது அவர் பிறந்த நாளை நினைவு கூறும் நாள். ஆனால் அது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் இல்லை, அது ஒரு நினைவூட்டல். அன்புதான் உலகத்தை மாற்றும் சக்தி. அதனால்தான் மக்கள் பரிசுகள் கொடுக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவுகிறார்கள், குடும்பத்துடன் ஒன்றாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்த அன்பின் வடிவங்கள். இன்று கிறிஸ்மஸ் விளக்குகள், மரங்கள், கேக்குகள், அவையெல்லாம் வெளியே. ஆனால் கிறிஸ்மஸின் உண்மை உள்ளே இருக்கிறது. நீ ஒருவரை மன்னித்தால், நீ ஒருவருக்கு உதவினால், நீ ஒருவருக்கு நேரம் கொடுத்தால், அங்கேதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஒரு மதத்தின் விழா அல்ல, அது மனிதனை மனிதனாக இருக்கச் சொல்லும் நாள். அந்த சிறிய குடிசையில் பிறந்த குழந்தையின் செய்தி இதுதான். பி கைண்ட், பி லவ்விங், பி ஹியூமன். தட் இஸ் கிறிஸ்மஸ்.